கஜநடை மடவார் வசமதில் உருகா கிளசம்மது உருபாள் வினையாளே எதி பெற நினையா துதிதனை அறியா கேடு சுகம் மதிழ்வாள் மதியாளே தசையது மருவி வசையுடல் உடனே தரணியில் மிகவே உழைவேணோ சததல மலர்வாள் புனநினை கழலார் தருநிழல் புகவே தருவாயே திசை முகவனை மேல் சிறையுற விடுவாய் திருநெடுக்கருமால் மருகோனே திரிபுரதகனார் இடமதில் மகிழ்வார் திரிபுரை அருள் சீர் முருகோனே சீசரர் ஊரை மாகிரீரு பிளவா நிறையில் முடுகா விடுவோனே நீலமிசை புகழார் தலமெனும் அருணா நெடுமதில் வடசார் பெருமாளே நெடுமதில் வடசார் பெருமாளே. அனைவருக்கும் விசாகா சேனலின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம திருப்புகழ் 391 அதுக்கான சொல்விளக்கம் பார்க்கலாம். கஜநடை மடவார் அப்படிங்கிற பாடலை இதுக்கு முன்னாடி பாடலாக கேட்டீங்க. அதுக்கான விளக்கத்தை பார்ப்போம். யானையின் நடையை கொண்ட பொது மகளிருக்கு மனம் வசப்பட்டு வருத்தம் தருகின்ற பாழான வினைப்பயனால் நல்ல கதையை அடைவதற்கு நினையாமல் உன்னை துதிப்பதை அறியாமலும் அழிவை தரும் சிற்றின்பத்தில் ஆழ்ந்து போகின்ற புத்தியினால் சதையை கொண்டதும் பழிப்புக்கு இடமானதுமான உடலுடன் பூமியில் மிகவும் அலைவேனோ 100 இதழ்களை உடைய தாமரை போன்றது பிறவி கடலை தாண்ட தெப்பம் போன்றதுமானது உனது திருவடி நிரம்ப தருகின்ற நிழலில் வந்தடைய அருள்வாயாக. நான்முகனான பிரம்மனை பெரிய சிறைக்குள் புக வைத்தவனே, அழகிய பெரிய கரிய நிறம் கொண்ட திருமாலின் மருமகனே, திரிபுரங்களையும் நெருப்பிட்டு அழித்த சிவபெருமானுடைய இடது பாகத்தில் மகிழ்வித்திருக்கும் திரிபுர சுந்தரியாகிய பார்வதி என்ற சிறப்பான குழந்தையே, அசுரர்கள் இருந்த பெரிய மலை கிரஞ்சமலை இரண்டாக பிளக்கும்படி வீரம் நிறைந்த வேலை வேகத்துடன் செலுத்தியவனே, பூமியில் புகழ் நிறைந்த தலமெனும் பேர் பெற்ற திருவண்ணாமலையில் பெரிய மதிலின் வடபுறத்தை வீட்டிருக்கும் பெருமாளே என்று இந்த திருப்புகழை மிக அருமையாக பாடலுடன் விளக்கியிருக்கிறார்.